குரு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மற்றவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு தான் முயற்சி செய்கிறோம். நம்மளை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யறதில்ல. பிறரை குற்றம் சொல்றதுக்கு தான் நம்ம தயாராக இருக்கோம். காலையிலே இருக்க மனநிலையில மதியானம் இருக்க மாட்டுது, மதியானம் இருக்கிறது சாயந்தரம் மாற்றம் ஏற்படுகிறது. நம்ம மனசை முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. முக்கியமாக நம்மளை நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டா மற்றவங்களை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். நம்ம மனசு ரொம்ப மிகப்பெரிய சூத்திரதாரி. அது நம்ம சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. அது நீங்கள் அதை முன்வாசலாக பிடிச்சி வெளியே தள்ளினீங்கன்னா அதை நீங்கள் தள்ளிட்டு கதை சாத்துறதுக்குள்ள அது பின்வாசலா வழியாக உங்கள் பின்னாடி நிற்கும். அது மாதிரி மூத்த சந்தில் நின்று ரொம்ப டிசைனாக யோசிக்கிற அளவுக்கு அது ரொம்ப பல பிறவிகளாக ரொம்ப மியூட்டாக ஆனது. அது மனம் வேற நம்ம வேறன்றதை முதல்ல பிரிக்கணும். அது மனசோட நம்ம அடையாளப்படுத்திக் கொள்வதால் தான் நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது. நம்ம தான் நாயை இழுத்துட்டு போகணும். நாய் நம்மளை இழுத்துட்டு போனா அது நல்லா இருக்காது. ஆனா மனம் என்ற நாய் நம்ம ஒவ்வொருத்தையும் இழுத்து கொண்டு செல்கின்றது. அது சொல்றத நம்ம கேட்கும். ஒரு உணவுப் பொருள்ல ஏதோ ஒன்று ஸ்வீட் சாப்பிட்றோம்னா ஒன்று சாப்பிடுவோம், டேஸ்ட்டுக்காக ஒன்று சாப்பிடுவோம். நல்லா இருக்குன்னா அறிவு சொல்லும் போதும் பரவாயில்ல நிறுத்திக்க அப்படின்னு. ஆனா மனசு என்ன சொல்லணும், பரவாயில்ல ஒன்று தான், இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று சாப்பிடுறதுல ஒன்று இது ஆகிறது இல்லை அப்படின்ட்டு சொல்லும். அப்ப அது சொல்லுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த மனசு. இந்த அறிவு சொல்றது போதும்ன்ட்டு அந்த எண்ணெய் எழுதும், போதும் ஒரு 4 இட்லி சாப்பிட்டா போதும்ன்ற இதுவா இருக்கும். பரவாயில்ல கொஞ்சம் வயிறு காலியா இருக்குது, இன்னும் 2 சாப்பிடலாமேன்ட்டு தூண்டுது பார்த்தீங்களா, அதுதான் மனசு. அப்ப அது சொல்றத நிறுத்திக்கணும், அந்த அறிவு சொல்றதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அறிவு போதி மட்டும் நடுநிலையா பேசும். அது அனுபவம், பல அனுபவ சூழல்ல ஒரு பதிவு இருக்கு. அதுக்கு அவன் மற்றவங்கள எப்பவுமே குறை சொல்லுன்னு வாழ்ந்துட்டோம். அது இந்த உலகத்திலேயே அதிகமாக சிரமப்படுறது, கஷ்டப்படுறது, பழிப்பாவங்களாம் ஆளாகிறது நாம மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனுஷன் அப்படிதான் நினைக்காது. இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமான துன்பத்தை அனுபவிச்சவன் என்ன மாதிரி யாரும் இந்த உலகத்துல கஷ்டப்பட முடியாது, ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் நான் தான் அப்படின்ட்டு எல்லாருடைய மனசும் அப்படிதான் நினைக்கும். ஆனால் இது இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு, கைகாலெல்லாம் நல்லா இருக்குது, அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு செல்வத்தோட ஓரளவுக்கு சோறு தண்ணி பிச்சை எடுக்காத நிலவரத்துக்கு இல்லாம ஒரு சோறு தண்ணி கிடைக்கிற அளவுக்கு போட்டு ட்ரெஸ் இருக்கிற இடம் இருக்கிற அளவுக்கு நம்ம வாழறோமே, பரவாயில்ல சந்தோஷம், இந்த கடவுள் கொடுத்த இது பரிசுதான்றத ஒரு நன்றி உணர்வோட நம்ம மனசு நினைக்காது. அது போதுன்ற அளவு என்னைக்குமே அது நம்ம மனசுக்கு இருந்ததே கிடையாது. இப்படி இருக்கும்போது அது எப்படி நம்ம அது சொல்றதெல்லாம் சரி நம்ம இது பண்ண முடியும்? குறைந்தபட்சம் அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். வீட்டுக்கு போனா கூட ஒவ்வொருத்தரும் தானும் ஒரு நாள் இறக்க போறன்றது அந்த உணர்வு இருக்காது. அவங்க தானே செத்து போனாரு அப்படிதான் நினைக்கும். ஆனா ஒவ்வொருவரும் நினைக்கணும், நம்மளுடைய இறப்பும் இது மாதிரி தானே நிகழும், நம்மளை சுத்தி ஒரு 4 பேர் அழுவாங்களே அப்படின்ட்டு நினைச்சா அந்த மனதின் அந்த ஆணவ போக்குறதுக்கு அது ஓரளவுக்கு தளர்வு ஏற்படும். அந்த தான்ன்ற தலைவனை குறையும். மனசுதாங்க ரொம்ப மிகப்பெரிய சூத்திரதை. நம்ம சாதாரணமாக கடந்து போகக்கூடாது. அது நீங்க வேற, உங்க மனசு வேறன்றது அடிப்படையில நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். மனம் சொல்வதெல்லாம் அப்படியே கேட்டு நம்ம செய்தால் அது முடிசந்ததான் குடும்பம் நிறுத்திடும். இந்த 25 வருட அந்த புத்த ஆன்மீகத்துல நான் இருக்கேன். அதாவது மிக நுட்பமா இருக்கு. மனசு எப்படிலாம் எனக்கு ரியாக்ட் பண்ணன்றத நல்ல நுட்பமா தெரிஞ்சு, அப்படி இருந்த சில நேரத்துல தோல்வி அடைஞ்சிடுறேன். இந்த கான்சியஸ் இல்லாத கோவப்படும் போதுதான் வார்த்தைகள் ரொம்ப தடிமனாகி இடவிடமா வந்தது. சமீபத்தில் கூட பாக்கியராஜுடைய 50வது இந்த பாராட்டு விழால சினிமாவில் 50 வருடம் கடந்ததால அவர் பாராட்ட எடுத்தாங்க. அதுல ரஜினி பேசின வார்த்தை அது ரொம்ப முக்கியமா எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அதான் நம்ம பேசுற கோவப்பட்டு பேசுற இதுக்கு கோவத்துக்கு ஆயில் கம்மி, ஆனா பேசுற வார்த்தைக்கு ஆயில் அதிகம்ட்டு பேசினார். அந்த கான்சியஸ் இல்லாத நம்ம கோவப்படும் போது வார்த்தைகள் ரொம்ப தடிமா வந்துடும், ஏழகமா வந்துடும். அது அந்த நேரம் கோவம் நம்ம அது கடந்து போனாலும் அந்த வார்த்தை அப்படியே அதோட ஆயில் நீடித்து கொண்டுதான் இருக்கும். அதனால மனதால எதையும் யோசிக்காதீங்க. குறைந்தபட்சம் அறிவு சொல்றத கேட்கறது நல்லது. மனதை புரிந்து கொண்டால் மனதை கடந்த ஒரு பார்வை ஏற்படும். அதுதான் உண்மையான தெய்வீக பார்வை. அதுதான் உண்மையான ஆன்மீகத்துக்கு அழைத்து கொண்டு செல்லும். அந்த மனதை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. மனம் பற்றிய வார்த்தைகளை உங்களுடன் பேசியதில் எனக்கு முக்கிய மகிழ்ச்சி. இக்காணொலியில் பிறரும் பயன்பெற உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.